இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீங்கள் கேட்டது போல யோவான் 1வது அதிகாரம் 43லிருந்து 51வது வசனம் வரை. தலைப்பு, நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வதை பார்க்குறோம். நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம கண்ணுக்கு புலப்படாத பல்வேறு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் சன் பீம் பார்த்தீங்கன்னா, சன் பீம் அடிக்கும்ல, அவ பார்த்தீங்கன்னா தூசியெல்லாம் அப்படியே ஒரு பேட்டர்னில் அப்படியே பறக்கிறத அழகாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம கண்ணுக்கு, நம்ம சாதாரண கண்ணுக்கு புலப்படாத அநேக காரியங்கள் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் இங்கே நாத்தான்வேலை பார்த்து, இன்னும் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நான் உங்களை இந்த வசனத்தினுடைய நடத்தி செல்ல விருப்பப்படுகிறேன். அதன் பின்பு நான் ஒரு 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம வசனத்தினுடைய நம்ம நடந்து போவோம். அதன் பின்பு நாம் ஒரு 4 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல 43 மற்றும் 44வது வசனங்களை பார்க்கும்போது, மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக தீர்மானித்தார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். மறுநாளிலே அப்படிங்கிறது பாருங்க, ஒரு டைம் லைனை ஒரு கால அட்டவணையை யோவான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பார்க்குறோம். மறுநாளிலே இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வருகிறது. எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது ஊழியத்தை ஆரம்பித்து 4வது நாளில் இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது இயேசுனுடைய ஊழியத்தில். ஒவ்வொரு நாளும் யாராவது இயேசுவை அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் யாராவது இயேசுவை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை யோவான் மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சீடர்களுக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கிற மக்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒன்றை தன்னை குறித்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது நான் இப்படியாக சொன்னேன், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில் எல்லா போதனையும் கொட்டி விட முடியாது. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்க, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு நாள் உட்கார வச்சு எல்லாத்தையும் போதிச்சிட முடியாது. அதனால தான் பல வேளைகளில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு ப்ரேயர் கூட ஒர்க் ஆகிறது கிடையாது. நைட்டு ப்ரேயர் கூட ஒர்க் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ப்ரேயர் டைமில் நம்ம எல்லாத்தையும் டம்ப் பண்ணோம்னா ஒர்க் ஆகாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் போல், இந்த காட்டாறு அடித்து வருது போல், அது போல் குர்ரு தண்ணி எல்லாம் ஓடி முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, எல்லாம் வறண்டு போயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு நீர் பாசனம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கு, அதுபோல் நாம் பிள்ளைகளுக்கு ஊட்டிக்கொண்டே இருப்போம் என்றால் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அது எப்போல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா வசனம் சொல்கிறது போல தான், நம்ம உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, பேசும்போது, நடக்கும்போது, டிவி பார்க்கும்போது, எல்லா நேரத்திலையும் வாழ்க்கையுடைய முறையாக இதை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நான் சொன்னேன். அதே போல தான் இங்கே இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதை நாம் பார்க்குறோம். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஏற்காடுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். ஏற்காடில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய வெள்ளை மாளிகை இருக்குது. பெரிய வெள்ளை மாளிகை அல்லது அரண்மனைன்னு வச்சுக்கோமே. நீங்கள் இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன டாட் மாதிரி தெரியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு தீப்பெட்டி போல தெரியும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். பக்கத்தில் போய் முன்னாடி நின்னீங்கன்னு வச்சிங்களேன், அந்த அரண்மனையினுடைய தூண்கள், அப்புறம் சில வேலைப்பாடுகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போய் ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது டாட்டா தெரிகிறதுனால அதில் அந்த வேலைப்பாடுகள்லாம் இல்லைன்னு இல்லை. நாம் தூரமாக இருக்கிறோம், ஆனால் அது தூரமாக இருக்குது, அதுவும் தூரமாக இருக்குது. நாம் பக்கத்தில் போக போக இன்னும் அதிகமாக நமக்கு தெரிகிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் மாறிக்கொண்டே இல்லை, ஆண்டவர் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறார். நாம் பக்கத்தில் போக போக, அவர் நமக்கு பக்கத்தில் வர வர நாம் இன்னும் அதிகமாக அவரை தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, இயேசு கலிலேயாவுக்கு போக தீர்மானித்தார்
அப்படின்னு இருக்கு. இயேசு கலிலேயாவுக்கு போக தீர்மானித்தார் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். ஆனால் கிரேக்க டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அது கிளியராக கிடையாது. யார் சப்ஜெக்ட் யார் அப்படிங்கிறது கிளியராக கிடையாது. அந்திரேயா வந்து கலிலேயாவுக்கு போவதற்கு அவர் தீர்மானித்தாரா அல்லது இயேசு அப்படின்னு தீர்மானித்தாரா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. ஆனால் பல டிரான்ஸ்லேஷன்ஸில் இயேசு என்று இருக்கிறது. இயேசுவாக இருந்தாலும் அந்திரேயாவாக இருந்தாலும் ஆண்டவர் தான் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுப்பதை நம்ம பார்க்குறோம். அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பிலிப்புவை கண்டு அவனிடம் என்னை பின்பற்று என்றார். பிலிப்புவை கண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிலிப்பு வந்து ஆண்டவரை தேடி வரல. பிலிப்பு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இல்லை. அல்லது ராபாய்ஸ் அங்கே உள்ள போதகர்களை போயிட்டு இன்டர்வியூ பண்ணி இயேசு ஒருத்தர் இருக்காரா சொல்லுங்க அப்படின்னு கேட்கல. ஆனால் இயேசு இவனை நோக்கி வருவதை பார்க்கிறோம். இயேசு இவனை கண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அங்கே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அந்திரேயாவையும் பேதுருவையும் போன்றே பிலிப்புவும் பெத்சைதா பட்டணத்தை சேர்ந்தவனாக இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெத்சைதா பட்டணம் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு ஃபிஷிங் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மீனவ பட்டணம்னு சொல்கிறதா ஒரு சின்ன டவுன், ஒரு சின்ன டவுன் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அங்கே மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. இந்த 3 பேருமே அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு எல்லோருமே பெத்சைதா பட்டணத்திலிருந்து அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெத்சைதா பட்டணம் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பட்டணம் தான். நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்களை செஞ்சார். இன்ஃபேக்ட் வந்து முக்கியமான ஆட்கள்லாம் அங்கிருந்து வராங்க. ஆனாலும் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், பெத்சைதாவுக்கு ஐயோ என்று சொல்வதை பார்க்கிறோம். அற்புதங்களை பார்த்ததுனாலேயே மக்கள் வந்து மனம் திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஆனால் அவங்க எல்லோரும் ஆண்டவர்களை வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை. சிலர்லாம் அற்புதங்களை பார்க்கவே இல்லை. வேதத்தை படித்தார்கள், கேட்டார்கள், புரிந்து கொண்டார்கள், ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இங்கே குகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வார வாரம் போய் பாடம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வார வாரம் பாடம் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து அப்பப்போ காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் காய்ச்சலோடு வந்து உட்கார்றாங்க ஜெபத்தில். பிசாசனுடைய காரியம். ஸோ நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் தர தேவையில்லை, ஆனால் இயேசு சுகமாக்குவார் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஒரு 2 வாரம் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து ஜெப கூடத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யணுமோ அதையே செஞ்சாங்க. பாபா கிட்ட போனாங்க, மந்திரிச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துருச்சு. மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் வந்து அந்த காய்ச்சலை எடுத்து போட்டார். கொஞ்ச நாள் நல்லா போயிட்டே இருந்துச்சு. மறுபடியும் என்ன செஞ்சாங்க, மறுபடியும் என்னென்னலாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. பாபா கிட்ட போனாங்க. நான் சொன்னேன், அற்புதம் மட்டும் என்ன செய்ய முடியாது, உங்களை வந்து ஆண்டவர்கிட்ட இழுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான தேவன். அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். எத்தனை பேர் என்னுடைய 35 வருட முழு நேர ஊழியத்தில் எத்தனை அற்புதங்கள் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு. பயங்கரமான அற்புதங்கள். அதாவது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய செலவு பண்ணி டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து அற்புதத்தை செஞ்சிருக்காரு. ஆனால் எல்லோரும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்களா? இல்லை. இன்னைக்கு காலை வேளையில் நான் இந்த கொஸ்டனை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஆண்டவர் எத்தனை அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்காரு? எத்தனை சாட்சிகள், அந்த சாட்சிகள், அற்புதங்கள், ஆண்டவரை கண்ட காரியங்கள் எல்லாம் நம்மளை உந்தி இன்னும் ஆண்டவர் பக்கத்தில் தள்ளிக்கொண்டே இருக்குதா? இல்லை, எல்லாம் ஆண்டவர் பண்ணிடுவார். சில வேளை பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கேட்க கொடுத்தாங்க அப்படின்னா அம்மா அப்பா மேலே அவங்க கொடுக்கறதனுடைய வேல்யூவே நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சா? யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பெத்சைதா பட்டணத்திலிருந்து இந்த 3 பேரும் வருவதை நாம் பார்க்குறோம். ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார்கள். ஆண்டவர் வந்து நண்பர்களை கொண்டு நண்பர்களை கொண்டு வருகிறார், உறவினர்களை கொண்டு உறவினர்களை இந்த இடத்துல கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதன் பின்பு 45வது வசனத்துக்கு நம்ம போகலாம். 45வது வசனத்தில், பின்பு பிலிப்பு நாத்தானியேலை கண்டு அவனிடம், மோசே தமது சட்டத்தில் குறிப்பிட்டிருந்தவரை நாங்கள் கண்டோம், அவரை குறித்த இறைவாக்கினர்களும் எழுதியிருக்கிறார்கள், நாசரேத் ஊரை சேர்ந்தவரும் யோசேப்பின் மகனுமான இயேசு அவர் என்றான் என்று நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல
வேத வசனம் சொல்றவரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றதை பார்க்கிறோம். I have found, we have found, நாங்க கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நாத்தானியேல்கிட்ட போயிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கண்டுபிடித்து விட்டோம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏதோ ஆக்சிடென்ட்டாக நாங்கள் போய்கிட்டே இருந்தோம், திடீர்னு வந்து இவரை சந்தித்தோம் அப்படின்ற மாதிரி இல்லை. நாங்கள் வந்து இன்டென்ஷனலாக நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்றத சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இவர்கள் மற்றவர்கள் மூலமாக அழைக்கப்பட்டு அங்கே போய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நான் கண்டுக்கிட்டேன்னு சொன்னீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நான் 1986 நான் சொன்னேன். 1986 ஆண்டவரை கண்டு கொண்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்தில் நம்ம சொல்லியிருப்போம் ஆண்டவரை கண்டு கொண்டேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாம ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டே இருக்கிறோமா? அன்னைக்கு கண்டது தானா, அல்லது இன்னைக்கு நம்ம கண்டு கொண்டே இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. வேத வசனத்தில் சொன்னதின்படி அப்படின்னு சொல்லும்போது, எந்த மேசியாவுக்காக அவர்கள் காத்திருந்தார்களோ, யார் வர வேண்டும் என்று அவர்கள் காத்திருந்தார்களோ, அவர் வந்து விட்டார் என்பதை தான் இந்த இடத்துல இங்கே சொல்வதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, பிலிப் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதன் பின்பு இங்கே என்ன நடக்குது நீங்க பாருங்க. சொன்ன உடனே நாசரேத்து ஊர்ல இருந்து அவர் வராரு. யோசேப்பின் மகன், அதாவது மக்கள் வழக்கமா சொல்றது இவங்களுடைய மகன் அப்படின்னு சொல்றது போல அவர் சொல்றாரு. அவங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த நாலேஜ்லாம் கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படி இப்படின்ற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. பின்பாக அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் நாசரேத்து ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்ன உடனேயே 46வது வசனத்தில் நாசரேத்தா, அங்கிருந்து நன்மை ஏதும் வரக்கூடுமா என்று கேட்டான். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சேலமா, சேலத்திலிருந்து என்ன வரும், நல்லது எதுவுமே வராது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நாசரேத் வந்து கலிலேயாவில் உள்ள ஒரு சின்ன ஊர்ல இருந்தா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா சிலர்லாம். அதுபோல இங்க நத்தானியேல் சொல்றதை நம்ம பார்க்குறோம். நத்தானியுடைய ஊரே ஒரு சின்ன ஊர் தான், கானா. இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இவங்க ஊரே சின்ன ஊரா இருக்கும், அவங்க ஊரோட சின்ன ஊர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து கிண்டல் அடிப்பாங்களே, அது போல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாத்தானியேல் சொல்றாரு, நாசரேத்திலிருந்து என்ன நன்மையான காரியம் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதை பார்க்கிறோம். அவர் சொல்றதை வச்சு அவர் சுத்தமா நாசரேத்தை மதிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனா மேசியா கிராண்டா ஒரு கம்பீரமாக ஒரு பெரிய பட்டணத்திலிருந்து, ஒருவேளை எருசலேமிலிருந்து ராஜாவாக அவர் வருவார் என்பதுதான் அவங்களுடைய மனசுல இருந்த ஒரு கருத்து. எனவே அவர்கள் நாசரேத்து சின்ன ஊர், இங்கிருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்படி சொன்ன உடனே இங்க பிலிப்பு வந்து ஆர்குமெண்ட்லாம் பண்ணல. அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிலாம் சொல்ல, நீ வந்து பார் என்று சொல்வதை பார்க்குறோம். பியூட்டிஃபுல் ஆன்சர். நம்ம வந்து ஆர்குமெண்ட்னால யாரையும் வின் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க, இயேசுவை ருசிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அழைப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நான் தோத்து போயிருக்கேன், சைலண்டா இருந்திருக்கேன். நிறைய ஆர்குமெண்ட் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு சப்ஜெக்டே கிரிட்டிக்கல் திங்கிங். காலேஜில் ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, கிரிட்டிக்கல் திங்கிங். என்ன மாதிரி கேள்வி கேட்கறது, ஒரு ஆர்குமெண்ட்னா ஒரு லாஜிக்னா அந்த லாஜிக்கில் என்ன ஃபால்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு சப்ஜெக்ட். அது நான் நினைக்கிறேன் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் டீச் பண்ண ஒரு நாள் அப்படின்னு நான் இருக்கிறேன். ஏன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஆனால் சில வேளை ஆர்குமெண்ட் பண்ணவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் அல்லது கர்த்தர் வந்து புரிய வைக்கட்டும் அப்போ நான் விட்டுருவேன். அல்லது வந்து கர்த்தரை வந்து நீங்கள் பாருங்க, நீங்கள் ருசிச்சு பாருங்க அப்படின்ட்டு விட்டுற வேண்டிதான். ஸோ இங்கே பிலிப்பு பார்த்தீங்கன்னா சொல்றார், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். இவரும் வந்து பார்க்கிறார், இயேசுவை வந்து பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஆர்வத்தோட அவர் வந்து பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம் கண்டுகொள்ளலாம் இந்த இடத்துல. 47, 48வது இந்த வசனங்கள்ல, அப்படியே நாத்தானியேலு தன்னை நோக்கி வருவதை இயேசு கண்டு அவனை குறித்து, இவன் ஒரு உண்மையான இஸ்ரவேலன், கபடம் இல்லாதவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல உண்மையான இஸ்ரவேல்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் இஸ்ரவேல்னாவே உண்மையா தானே இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. நிறைய பேர் இஸ்ரவேல் சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த சமுதாயத்துக்குள்ள இருந்தாங்க.
ஆனா எல்லோரும் உண்மையான இஸ்ரவேலராக இல்லை. அதனால தான் பவுல் ரோமர் புஸ்தகத்தில் வைக்கிறார், ஏன்னா எல்லோரும் இஸ்ரவேலர்களா இல்லை. எல்லாரும் விருத்தச்சேதனம் பண்ணவங்க எல்லோருமே உண்மையான இஸ்ரவேலர்களா இல்லை. யாரெல்லாம் உண்மையிலேயே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான இஸ்ரவேல் என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்கே இவனுக்குள்ள எந்த கபடும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது யாரை கம்பேர் பண்ணி அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. யாரை கம்பேர் பண்ணி யோசிப்பாரு? இஸ்ரவேல்னு யாரு ஆண்டவர் அழைச்சார்? யாக்கோபு அழைச்சார். இஸ்ரவேல்னு ஆண்டவர் யாக்கோபு அழைச்சார். நம்ம பாடமில்ல, எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர் அப்படின்ற போல அவன் பேரே எத்தன், அவன் பேரே கபடானவன், ஏமாற்றுகிறவன் என்று பொருள். ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெயரை மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸோ இந்த இஸ்ரவேலன், இந்த நத்தானியேல் ரொம்ப நல்லவன், கபடு எதுவும் அவனுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இந்த இடத்துல அவனை குறித்து ஒரு சர்டிபிகேட், அவனுக்கு குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அப்போது நத்தானியேல் 48வது வசனத்தில், அப்போது நத்தானியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து ஒன்னே ஒன்று தான் சொன்னார், கபடு ஏதும் இல்லாதவன் சொன்ன உடனே என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறார். என்னை பத்தி தெரியுமா, என்னுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். கேட்ட உடனே இயேசு அவனுக்கு மறுமொழியாக, பிலிப்பு உன்னை கூப்பிடும் முன் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டுகொண்டேன் என்றார். நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டுகொண்டேன் என்று சொல்றதை பார்க்கிறோம். சொன்ன உடனே அவர் வா, இப்படிப்பட்ட ஒரு அறிவு என்ன குறித்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, போதகரே நீ இறைவனின் மகன், நீரே இஸ்ரேலின் அரசன் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டுகொண்டேன். அத்திமரன்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாங்க. இங்கே நீங்க கொடுக்கப்பட்ட வசனங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 ராஜாக்கள் 4:25, மீகா 4:4, சகரியா 3:10, இதில் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது அத்திமரம் ஒரு சமாதானம், ஐஸ்வர்யம், அப்புறம் வளமை, செழிப்பு, அது மட்டுமல்ல வருங்காலத்தினுடைய நம்பிக்கை, இது எல்லாத்தையும் குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே முக்கியமாக நீங்கள் சகரியா 3:10 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் அரசாட்சி செய்யும் போது மக்கள் ஒருத்தவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்களா, வாங்க நம்ம கொஞ்சம் அத்திமரத்தின் அடியில் உட்காந்து நம்ம பேசலாம், ஆண்டவரை பற்றி பேசலாம்னு கூப்பிடுவாங்களாம். இது எப்படின்னா நம்ம அரச மரத்தடியில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி. ஆனால் அத்திமரத்தை நிறைய பேர் தன்னுடைய வயலில் வச்சிருக்கிறாங்க. அத்தி மரம், அத்தி பழங்கள்லாம் இருக்கு. அவங்க வாங்க உட்காந்து கூப்பிடலாம் அப்படின்னா அவங்க வளமையா இருக்காங்க, செழிப்பா இருக்காங்க. அதே நேரத்தில் ஆண்டவரை பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நத்தானியேல் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா அல்லது தியானம் பண்ணிட்டு இருந்தாரா நமக்கு தெரியல. இல்ல சும்மா இளைப்பாறும்படியாக உட்கார்ந்து இருந்தாரா அப்படின்னு தெரியல. ஆனா இயேசு சொல்றார், நான் உன்னை அறிந்திருந்தேன், அத்திமரத்தின் கீழே நீ உட்கார்ந்திருக்கும் போதே நான் உன்னை பார்த்தேன், அறிந்திருந்தேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். சொன்ன உடனே இங்கே நத்தானியேல் ஒரு அழகான ஒரு அருமையான இறையியல் சார்ந்த ஒரு கருத்தை வைப்பதை பார்க்கிறோம். நீங்க தான் இறைவனின் மகன், சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். நீங்க தான் கிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலுடைய ராஜா என்று சொல்வதை பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நத்தானியேல் புரிஞ்சுக்கிட்டே வர்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு வர்றாரு. இயேசு யாரும் வந்த உடனே ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும், என்ன என்னை பத்தி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்ல. ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எப்பயோ ஒரு தடவை ரஜினிகாந்த் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, ஒருத்தர் போய் பார்த்தாருன்னு நினைக்கிறேன், டிவிலலாம் வந்துச்சு. அவர் போய் பார்த்து நிற்கும் போது அங்கே பேஷண்ட்டுக்கு தெரியவே இல்லை ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு. ரஜினிகாந்த் தெரியல, ஏதோ மேக்கப்லாம் இல்லாதனால கொஞ்சம் அஃபண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஒரு நியூஸ் நான் வாட்ச ஞாபகம் இருக்கு. பட் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ நீங்க தான் ராஜா, நீங்க தான் மேசியா அப்படின்னு எடுத்த உடனே சொல்ல. அதனால இயேசு கிறிஸ்து அஃபண்ட்லாம் ஆகல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பது அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறார், கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸையும் கொடுக்கறத நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதற்கு இயேசு, இவன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை சொன்னதுக்கு அப்புறம் இயேசு அவனை பார்த்து சொல்றார், அதற்கு இயேசு அவனிடம், நான் அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று உனக்கு சொன்னதினாலேயா நீ என்னை விசுவாசிக்கிறாய், நீ இதை பார்க்கிலும் பெரிதான காரியங்களை காண்பாய் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். சிலருக்கெல்லாம் போயிட்டு ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னாதான் என்னது ஹல்லேலூயா அப்படின்னு வரும்.
நீங்கள் மன கஷ்டத்தோடு இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, வா, பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். இங்கே இருக்கவங்க போயிட்டு ஏதோ நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ ஆமாம், நிச்சயமா, கரெக்ட். அது எல்லாருமே யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. எல்லாருமே இந்த மாதிரி. எனக்கு ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு லாங் பேக். நீங்கள் ஒருத்தர் போகும்போது நீங்கள் பிளைனாக பேசுறீங்க பாஸ்டர், அப்படி சொல்லக்கூடாது. மன சோர்வு அடைந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, மனசோர்வு எல்லாருமே சைக்காலஜிஸ்ட் தான். இங்கே இருக்கிற எல்லாருமே சைக்காலஜிஸ்ட். சிஸ்டர் ஜூலி மட்டும் தான் ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட். ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் யார் கோவப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்க எவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ்ட் தெரியுங்களா? அவங்களுக்கு அம்மா நடக்கிற அந்த பேஸ்லேயே தெரிஞ்சது கோவமாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பயங்கரமான சைக்காலஜிஸ்ட் பிள்ளைங்கள்லாம். எல்லாருக்குமே தெரியுது. நம்ம போயிட்டு சொல்ல தேவையில்லை. ஏதோ நீங்கள் சோர்ந்து இருக்கிறது போல நான் பார்க்கிறேன், ஆண்டவர் காண்பிக்கிறேன். என்ன சோர்வாக இருக்கீங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இயேசுவுக்கு உள்ள நாலேஜ் அவருக்கு தெரியாத நாலேஜ், இவரை பற்றி அறிந்திருக்காத நாலேஜ். இது ரியலி சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயேசு அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ சொல்றியா அப்படின்னு அவர் கேட்குறார். இயேசு சொல்றார், இதெல்லாம் நீ பார்த்த விஷயம், இப்போ நான் உனக்கு சொன்ன விஷயம், நான் உன்னை பற்றி சொன்ன விஷயம் எல்லாம் சும்மா. ஆனால் இதை காட்டிலும் பெரிய காரியத்தை பார்ப்பாய். என்ன பார்ப்பாய் என்றால் இங்கே இயேசு சொல்றார் 51வது வசனத்துல அவர் தொடர்ந்து சொன்னதாவது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், பரலோகம் திறந்திருக்கிறதையும் இறைவனுடைய தூதர்கள் மானிட மகனாகிய, அதாவது சன் ஆஃப் மேன், மானிட மகனாகிய என்னிடத்திலிருந்து மேலே போவதையும் இறங்கி வருவதையும் காண்பீர்கள் என்றார். இயேசு சொல்றாரு, இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம். ஆனா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பிரிட்ஜாக, ஒரு பாலமாக மாறப்போகிற, ஏன் மூலமாக ஆண்டவர்கிட்ட மக்கள் போவாங்க. ஆண்டவர் ஏன் மூலமா என்ன செய்வார், மக்களோட தொடர்பு கொள்வாங்க. இதை நீங்க பார்க்க போறீங்க. இன்னொரு விதத்தில் என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்களுக்காக மரிக்க போறேன், உயிரோடு எழும்ப போறேன், நான் என் மூலமாக உங்களுக்கு ஆண்டவரோடு ஒரு உறவை உருவாக்க போறேன். அது இதை காட்டிலும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். பெரிய விஷயம்னாவே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, சுகம் பெறுறதுன்னு தான் நினச்சிக்கிறோம். இட்ஸ் தேர், ஹீலிங் இஸ் தேர். சுகம் பெறுவது இருக்கிறது. எல்லாமே இருக்கு, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு, எல்லா மெட்டீரியல் பிளெஸிங்ஸும் இருக்கு. ஆனால் இது எல்லாம் எதில் ஆரம்பிக்குது அல்லது கன்வர்ஜ் ஆகுது, எல்லாம் கூடி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்து அவர் உயிரோடு எழும்பி பரமேறி இப்ப நம்மளோட பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இப்போ ஒரு 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். 4 முக்கியமான காரியங்கள். மொதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the greatest choice in the world is to follow Jesus. Because he first calls us. இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு ஒரு தீர்மானம், நாம எடுக்கிற தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவரை பின்பற்றி வருவதற்கான தீர்மானம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை காட்டிலும் ஒரு பெரிய தீர்மானம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இயேசு மக்களை பார்த்து சொல்றார், யோவான் 6:70, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, 12 பேரை பார்த்து சொல்றாரு, ஸ்ரீடர்களை பார்த்து சொல்றாரு. அவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, ஆனாலும் உங்களில் ஒரு ஆள் தீமையான ஒருத்தனா இருக்கான், ஈவிலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து யோவான் 6:70 சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 15:16 இயேசு சொல்றார், நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் கனி கொடுக்கும்படியாக உங்களை நான் ஸ்தாபித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பெரிய காரியம் ஆண்டவருக்கு இருப்பது என்னன்னா, ஆண்டவருடைய ஃபாலோவரா, ஆண்டவரை பின்பற்றுகிறவராக இருப்பதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க ஆண்டவருக்கு ஃபேனா இருக்கீங்களா, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கீங்களா? அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கும் கேள்வி. கான்ஸ்டன்டின் த கிரேட், நமக்கு எல்லாம் தெரியும். கான்ஸ்டன்டின் அப்படிங்கிற ஒரு பேரரசர் தான் கிறிஸ்தவ மதத்தை அவர் அரசாங்க மதமாக அவர் மாற்றினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் கிபி 272
337 வரைக்கும் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை இயேசு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினார். ஒரு சிலுவை அடையாளம் வானத்தில் தோன்றிச்சு. அவர் வந்து படையெடுத்து போனார், வெற்றிக்கு கிடைச்சிச்சு. அவர் இயேசு தான் வெற்றி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை வந்து உபத்திரவப்படுத்துறதை நிறுத்திட்டாரு. அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவத்தை அரசாங்க மதமாக மாற்றிவிட்டார். ஆனால் ஒரு நாளும் இயேசுவுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்கல, அர்ப்பணம் செய்யல. அதான் நம்ம பார்க்குறோம். சபைகளுக்கு இடத்தை கொடுத்தாரு, சபைகளுக்கு சங்கங்களை உருவாக்குனாரு, எல்லாம் கூடி வாங்க யோசிங்க எல்லாமே. he funded many councils, அதெல்லாம் பண்ணாரு. ஆனால் கடைசி மரிக்கும் தருவாய் வரைக்கும் அவர் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தார். மரிக்கும் தருவாயில் வரைக்கும். அது எதை காண்பிக்குது அப்படின்னா, அவர் கடைசி வரைக்கும் முழுவதுமாக தன்னை ஒப்படைக்கல. சிலர்லாம் சொல்லுவாங்க ஞானஸ்நானம் எடுங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நான் வந்து இன்னும் நல்லா ஆயிட்டு, நான் அன்னைக்கே சொன்னேன், இன்னும் நல்லா ஆகிட்டு இல்லை. நீங்கள் ஸ்கூலில் சேர்ந்தா தான் என்ன செய்யுது, படிக்க முடியும். ஸ்கூலில் சேர்றது தான் ஆண்டவருக்குள்ளே வர்றது. ஸ்கூலில் சேர்றது தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னா இன்னும் ஸ்கூலில் சேரலன்னு அர்த்தம். நம்ம இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ராஜா வந்து கடைசி வரைக்கும் மரிக்கும் தருவாய் வரைக்கும் அவர் ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை. அருமையானவர்களே, அவர் வந்து ஒரு ஃபேனாக தான் இருந்தார். இயேசுக்கு ஒரு ஃபேன். ஜீசஸ் இஸ் நாட் இன் த பிஸ்னஸ் ஆஃப் கேதரிங் ஃபேன்ஸ். ஒரு விசிறிகளை, அதாவது ரசிகர்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. ரசிகர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை, இயேசுவுக்கு தேவையில்லை. யார் தேவை அப்படின்னா சீடர்கள் தேவை என்பதை பார்க்குறோம். இன்னொருத்தரை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. பாலிகார்ப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பாலிகார்ப் அவர் கிபி 69 150 வரைக்கும் இருந்தார். அவருக்கு ஒரு 85 வயசு இருக்கும்போது அவரை தூக்கி இழுத்துட்டு போனாங்க. எதுக்கு அப்படின்னா இயேசுவுக்காக அவர் வாழ்ந்தார், இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொன்னார் அப்படிங்கிறதுக்காக, உபத்திரவப்படுத்துறதுக்காக, அவரை கொல்வதற்காக கொண்டு போனாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 86 இயர்ஸ்ல அவர் சொன்னார், 86 years I have served him, how can I blaspheme my king? 86 வருடங்கள் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், அவரை நான் எப்படி தூஷிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரை இழுத்துட்டு போயிட்டு கொன்றார்கள் அப்படிங்கிறது வரலாறு. ஸோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த உலகத்திலே என்ன அப்படின்னா இயேசுடைய சீடனாக இருப்பது, இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருப்பது. இதை நான் ஒரு நாளும் எதை கொண்டும் என்ன நடந்தாலும் சரி நான் விடவே மாட்டேன் என்று இருப்பார்கள். அருமையானவர்களே, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததாக, இரண்டாவதாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, honest questions do not disqualify genuine faith. ஒரு உண்மையான கேள்விகள் நம்முடைய உண்மையான விசுவாசத்தை தகுதி இல்லை என்று சொல்லவே சொல்லாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர்லாம் சொல்லுவாங்க கேள்வி கேட்காத, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறியா உட்காரு அப்படின்ட்டுவாங்க. நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் யாரும் கேள்வி கேட்டாலே அவர் அப்படி பைபிளை தூக்கி போட்டு, பைபிள்லேயே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேள்வியை கேட்க முடியாது, ஒன்றுமே கேட்க முடியாது. அவர் வந்து பைபிள் இப்படி தூக்கி போட்டார்னு வச்சிங்களேன், கேள்வி கேட்காதன்னு அர்த்தம். அதில் எல்லாரும் அப்படியே உம்முன்னு உட்காந்து கேட்டே இருப்பாங்க, அப்படியே என்ன என்பது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறேன். என்ன மாதிரி கேள்வி அப்படின்னா ஜென்யூனான கேள்வி, உண்மையிலே அறிந்து கொள்வதற்கான கேள்வி, சும்மா ஏதோ மடக்குவதற்கான கேள்வி இல்லை. சும்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா காயின் யாரை மேரேஜ் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஏதோ தெரிஞ்சதே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஆர்வத்தோட புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, வசனத்தை இன்னும் புரிந்து கொள்வதற்காக நம்ம கேள்விகளை கேட்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாத்தான்வேல் இங்கே கேள்வி கேட்கிறார், நாசரேத்திலிருந்து என்ன நல்ல காரியம் வர முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. பிலிப்பு சொல்றார், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொன்னாரா, என்னைய பார்த்து நீ கேள்வி கேட்குறியா, என் ஊரை பத்தி நீ மோசமா பேசுறியா அப்படிலாம் கேள்வி கேட்கவே இல்லை. நீ வந்து பாருன்னு சொன்ன, வந்து பார்த்தோன்னு அசந்து போயிட்டார். என்ன சொல்றார், நீங்க தான் இஸ்ரவேலுடைய ராஜா, நீங்க தான் இறைவனுடைய மகன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான சூழல்ல நமக்கு கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், குழப்பங்கள் வரும். இந்த குழப்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு யார்கிட்ட போறது? நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போக முடியும். கேள்விகளை எடுத்துக்கொண்டு யார்கிட்ட போவது? ஆண்டவர்கிட்ட தான் போக முடியும். யோவான் ஸ்நானகன் பார்க்கிறார், மிக தெளிவாக பார்க்கிறார். அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு,
யார் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குவாரோ அவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப பெருமையா சொல்றார், தைரியமா சொல்றார். இது எனக்கு சொல்லப்பட்டுச்சு, நான் இங்க பார்த்தேன், இவர்தான் மேசியா, இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு தைரியமா சொல்றார். ஆனா ஜெயிலில் இருக்கும்போது குழப்பம் வருது, சந்தேகம் வருது, கேள்வி வருது. அப்ப என்ன செய்றாரு, தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்றார், போயிட்டு இயேசுகிட்ட கேளுங்க, நீங்க தான் வருகிறவரா அல்லது வேறு ஒருவருக்காக காத்திருக்கணுமா? அப்ப இயேசு சொல்றார், நீங்க வந்து பாருங்கன்னு தான் சொல்றாரு. பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அருமையானவர்களே, கேள்வி வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்ல. சந்தேகம் வந்து விசுவாச பயணத்தினுடைய ஒரு அம்சம் தான். ஸோ நாம் அந்த சந்தேகங்களை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிதியோனுக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆண்டவரே நான் எப்படி மீதியானியர்கள்ட்ட போயிட்டு சண்டை போடுவேன்? அவங்ககிட்ட சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ்லாம் இருக்கு, அவங்க ஒரு பெரிய சேனையா இருக்காங்க, நான் எப்படி இஸ்ரவேல் மக்களை நான் வந்து காப்பாற்ற முடியும் சொல்லுங்க? நான் வந்து எல்லாத்த காட்டிலும் எளியவன், சிறியவன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்லும் காரியம் என்னன்னா, உனக்கு இருக்கும் பலத்தோட போன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கும் பலத்தோட போ. ஏன்னா உன்னை கொண்டு கொஞ்சமானவங்களையோ பெரிய அதிகமானவர்களே கொண்டு நான் நிச்சயமாக ஒரு காரியத்தை செய்வேன். அந்த காரியத்தை வந்து யோனத்தான் ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல கிதியோனை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரையே டெஸ்ட் பண்றாரு, கடைசி வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தோல் சூரில் போடுற தோலை போடுறாரு, போட்டு சொல்றாரு, பனி இது மேலே இருக்கணும், ஆனால் வெளியில் இருக்கக்கூடாது, பனி வெளியில் இருக்கணும், இது மேலே இருக்கக்கூடாது. டெஸ்ட் பண்றாரு. ஆனால் ஆண்டவர் வந்து சளைக்காம எல்லா டெஸ்ட்டுக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா தெரியும், கிதியோன் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஆள். அவன் வந்து ஜென்யூனா கேள்வி கேட்கிறான், சந்தேகத்தோட கிடையாது. ஏன்னா அவனையே அவன் நம்பாம இருக்கிற அந்த சந்தர்ப்பம் வந்து கடவுளை இன்னும் அதிகமாக நம்புவதற்கான ஒரு சந்தர்ப்பம். Do you lack self confidence? It's an opportunity for you to put your confidence in God more than ever before. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா, தன்னம்பிக்கை இல்லாத நேரத்தில் ஆண்டவரை நம்புவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆனஸ்ட் டவுட், கேள்விகள் எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பதில் கொடுக்கிற வரைக்கும், அதாவது எல்லா கேள்விகளும் மறைகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. சந்தேகம்லாம் அப்படியே மறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. முதல் நீங்க டவுட்ஸையும் சந்தேகத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க போங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரு, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்வார். நம்ம எல்லாம் உட்காந்து பேசும்போது நீங்கள் சாட்சி ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது, மற்றவங்க வந்து உங்களுக்கு சொல்லும்போது எவ்வளவு உற்சாகமாக இருக்குது பாருங்கள். எவ்வளவு நல்ல ஒரு காரியம் நமக்குள்ளே வருகிறது, அதை யோசித்து பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் வந்து ஷிம்லாவில் இருக்கும்போது நான் பயங்கர மன சோர்வு அடைந்து இருந்தேன். என் கையில் ஒரு புஸ்தகம் இருந்துச்சு. அந்த புஸ்தகம் வந்து ஜானத்தன் கோஃபோர்த் அப்படின்னு ஒரு மிஷனரிய புஸ்தகம். அவர் வந்து சீனாவில் போயிட்டு ஊழியம் செஞ்சார். அங்கே ஷிம்லாவில் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீனா உடைய பார்டர் தெரியும். அப்படியே ஸ்னோ டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் சில்வர், அப்படியே சில்வர் மாதிரி அப்படியே ஷைனிங்காக இருக்கும் அந்த மலை. நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன், அந்த மலையை பார்த்தேன். நான் யோசித்தேன், ஒரு மகன் பிறந்தான், அவனுக்கு ஜானத்தன் கோஃபோர்த் அப்படின்னு பேர் வைக்கணும். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு நான் உட்கார்ந்து இருந்த அந்த நேரம், ஆண்டவர் என்னோடு பேசின அந்த நேரம், ஆண்டவர் எனக்கு உற்சாகத்தை கொடுத்த அந்த நேரத்தை நான் நினைக்கும்படியாக நான் அதை செய்தேன். வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்தெந்த கட்டத்திலலாம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு, உற்சாகத்தை கொடுத்துருக்காரு. மற்றவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க உங்களோட ஷேர் பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தவர் எனக்கு செய்வார் என்று நீங்கள் சொல்லுங்கள். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியம். நம்முடைய சந்தேகம், பயம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போவது ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக, Jesus sees us fully even when others don't. மற்றவங்க நம்மளை முழுசா பார்க்கலனாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நத்தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பார்த்து விட்டேன்னு சொல்றார். நீ அத்திமரத்தின் கீழே இருந்த போதே நான் உன்னை பார்த்து விட்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியமாயிருச்சு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். நாம நினைப்போம், நம்மளை யாரும் பார்க்கலையாடுக்கு அப்படின்னு நினைப்போம். நான் நான் இப்போ எல்லாம் யாரும் பார்க்காம நான் அழுதுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம ஒருவேளை பாத்ரூமில் போயிட்டு அழுதுட்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் அதையே பார்த்துட்டார். கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, ஏதோ ஒன்று குடும்பத்தில் பிரச்சனை, நீங்கள் கிச்சனில் போயிட்டு அழுகிற அந்த அழுகை என்னது ஆண்டவர் பார்க்குறார். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை யாருக்கும் சொல்லவே கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் ஆண்டவர் பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதே என்னது, ரொம்ப விசுவாசத்தை தூண்டும் ஒரு காரியம். சும்மா அவர் பார்த்துக்கிட்டு இல்லை, அவர் வந்து செயல்படுறார். சில வேளையில் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷனை வந்து இழுப்பதற்காக பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒன்று செய்யும்ல, ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதோ உடைக்கிறது, அதை போடுறது, சத்தத்தை உருவாக்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, எப்படி இருக்கீங்களோ, உங்களுடைய சின்ன சின்ன விஸ்பர், உங்களுடைய சின்ன சின்ன அந்த முணுகளை கூட ஆண்டவர் வந்து அவர் புரிஞ்சிருக்கிறார், அவருக்கு தெரியும் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா? மக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதில் எந்த தப்பும் இல்லை, அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நேராக அப்படியே வச்சு ஒரு அங்கே வந்துருங்க. ஜோஹாரி விண்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரிட்டில் வந்து 4 ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, 4 சதுரங்கள் இருக்குது இல்லைங்களா? அதில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏரியா ஆர் அரீனா. அது எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து கருப்பு மை வச்சுட்டு வந்து வச்சேங்களேன், கடத்தில் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? கருப்பு மை என்ன, அது அந்த ஏரியா எல்லாருக்கும் தெரியுது. பிளைண்ட் ஸ்பாட் எனக்கு தெரியாது, எங்கே இது ஒட்டியிருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிடன் ஏரியா ஆர் ஃபசாடு. இது வந்து நாட் நோன் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு தெரியும், ஓகே எனக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. அடுத்தது வந்து அன்னோன், உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. பட் இந்த எல்லாத்துலேயுமே யார் இருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முகத்தில் வந்து கருப்பு புள்ளி இருக்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். என்னுடைய பிளைண்ட் ஸ்பாட் எனக்கு தெரியாத எனக்கு தெரியும், எனக்கு தெரியறதும் எனக்கு ஆண்டவருக்கு தெரியும். மற்றவங்க எனக்கு தெரியாதான மற்றவங்களுக்கு தெரியும், அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். யாருக்குமே தெரியாது, அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இன்னைக்கு நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான்காவதாக, கடைசியா இதை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நான்காவதாக, Jesus himself is a bridge between heaven and earth. இயேசு மட்டுமே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையிலான ஒரு பாலமாக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இயேசு சொல்றார், இதை காட்டிலும் பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. என்ன அப்படின்னா, இங்க சொல்றாரு, பரலோகம் திறந்திருக்கிறதையும் இறைவனுடைய தூதர்கள் மானிட மகனாகிய, அதாவது ஏன் மேல என்னிடத்திலிருந்து மேலே போவதையும் கீழே இறங்கி வருவதையும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பரலோகமும் பூலோகமும் ஒரே யூனிட்டா, என்னது, ஒரே ரெண்டு வட்டத்தை ஒன்னா போட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அது போல ஆகி விடுகிறது. ரெண்டுக்கு இடையில ஒரு இன்டராக்ஷன் போயிட்டே இருக்க போது, அந்த இன்டராக்ஷன், அந்த கம்யூனிகேஷன், அந்த உறவு யார் மூலமா போக போகுது அப்படின்னா ஏன் மூலமாக அப்படின்ற இடத்துல இயேசு சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பூலோகம் தனியா இருக்கு, பரலோகம் தனியா இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. உங்க மேல தூதர்கள்லாம் போயிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. உங்க பக்கத்துல கூட இருக்கலாம், இங்க சுத்தி இங்கெல்லாம் இருக்கலாம். நம்ம ஒன்றும் கண்டுக்க தேவையில்ல. தேவ தூதர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஐயோ அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. அவங்க தேவதூர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் எப்போதுமே. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கடவுளை தேட வேண்டும் என்றால் அது என் மூலமாக தான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். முக்கியமான ஒரு காரியம். ஆதியாகமம் 28:12 நீங்க போனீங்க அப்படின்னா, அங்க யாக்கோபு ஒரு இடத்துல அவர் படுத்து தூங்குறாரு. தூங்கும்போது அந்த சொப்பனத்துல ஒரு ஏணியை பார்க்கிறார். அந்த ஏணியில தேவதூதர்கள் மேலும் கீழுமாக போய்கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். எழும்பின பின்பு அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார், தேவனுடைய வீடு என்று பெயர் வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை இங்கே எடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு என்ன சொல்றாருன்னா, இப்ப பரலோகம் அப்படிங்கிறது தூரமா இல்லை, கடவுள் இங்க இல்லாம இல்லை, அவர் உங்க மத்தியில் இருக்கிறார், உங்களோட இருக்கிறார், அவர் உங்களோட உறவு கொண்டிருக்கிறார். இப்ப அந்த ஏணி எல்லாம் போயிடுச்சு அப்படின்றார். ஏணி போயிடுச்சு, இடம் வந்து ஒரு புனிதமானது கிடையாது. இந்த ஃபோக்கஸ் இப்ப எங்க யார் மேல அப்படின்னா இயேசு மேல தான் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் தான் இன்னைக்கு பெத்தேல், அவர் தான் இன்னைக்கு பெத்தேலாக இருக்கிறார். அவர் மூலமாக தான் நம்ம ஆண்டவரை நாம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. Access to God is no longer tied to a place, a vision or ritual. இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சேரணும், ஆண்டவர்கிட்ட பழகணும், ஆண்டவர்கிட்ட உறவு கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு யாருமே தேவையில்லை, வேற யாருமே தேவையில்லை. பாஸ்டர் தேவையில்லை, இவாஞ்சலிஸ்ட் தேவையில்லை, வேற எந்த அண்ணாச்சி அக்கா யாருமே தேவையில்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட டைரக்டா நீங்க என்ன செய்யலாம், ஆண்டவரோடு உறவு கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அவர் உங்க மத்தியில் இருக்கிறார், உங்க பக்கத்தில் இருக்கார், உங்களுக்குள்ள இருக்கிறார். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்க தான் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ சொன்னோன்னா நமக்குள்ள எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய உற்சாகம் வருது. நீங்க இது வந்து இட்ஸ் அன் ஆசம் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து சும்மா உற்சாகப்படுறது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பெரிய பொறுப்பு. என்ன அப்படின்னா, நான் எங்கெல்லாம் போறேனோ அவர் கூட வந்துகிட்டே இருக்கிறாரு. எங்கெல்லாம் போறேனோ எல்லா இடத்துக்கும் அவர் வராரு. நான் ரெஸ்டாரண்ட் போனால் அங்கே வராரு, ரெஸ்ட் ரூம் போனாலும் அங்கேயும் வராரு, எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். அப்போ நான் என்ன சொன்னேன், எப்போதுமே ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா எப்படி இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலையும் பட தேவையில்லை. அதே நேரத்தில் ஆண்டவர், நீங்கள் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவர் வைத்திருக்கிற வரம்புக்குள்ள, ஆண்டவர் வைச்சிருக்கிற அந்த சித்தத்துக்குள்ள நீங்க என்ஜாய் எவ்ரிதிங், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அதே வேளையில் நீங்க ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து எல்லாத்தையும் பண்ணும்போது என்ன செய்வீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய முகத்தில் ஒரு சிரிப்பை வச்சுட்டே இருப்பீங்க. அவரும் என்ன செய்வார், சந்தோஷமா இருப்பார். இதை காட்டிலும் ஒரு பெரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.